ஏங்க என் ரூமை பார்க்கலாம் வாங்க. அதை வித்து வூடப்புள் ஜாம் இருக்குது, பீனட் பட்டர் இருக்குது, மயோனைஸ் இருக்குது. இது வந்து ஒரு புது ஷூ, அதாவது யுனெக்ஸ் பிராண்ட்ற ஒரு ஷூ உண்டு. இது நம்ம சேனல் சம்மந்தமான யூடியூப்புக்குரிய வேலை ஏற்பாடுகள்லாம் பார்க்குறது. இது நம்ம சேனலுக்குரிய கண்டென்ட்டுகள் என்னென்ன போகிறோம் அங்கங்கே வாரம். ரம்புட்டான் இப்போ சீசன்ன்றதால வந்து ரம்புட்டான் உண்மையிலே விலை குறைவாக கிடைக்கிது. 10 பழம் வந்து 100 ரூபா மட்டும்தான். அப்போ வேறு கிலோ 200 ரூபாய்க்கு ரம்புட்டான் வாங்கி கொண்டு வந்து போட்டேன். தமிழ் பேசும் மனிதத்தில் உங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காலம் சந்திக்கல சந்தோஷம். இந்த காலில் வந்து என்னதை பற்றி பார்க்க போச்சு, நான் வந்து 2-3 நாளாக வந்து வீடியோஸ் எதுவுமே போடலை. அப்போ நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடலான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து டைம் கிடைக்கல வீடியோ போடுறதுக்கு. அப்போ இன்றைய கட்டாயம் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும்னு சொல்கிறதுக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கேன். என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள். அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே வாங்க இன்றைக்கி என்ன காணொலியை சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் கிளிநொச்சியில் வேலை செய்கிறேன்னு சொல்லி தெரியும். நான் வேலை செய்கிற இடத்த வந்து எந்த இடத்துல தங்கியிருக்கேன்னு சொல்கிறது தான் வந்து காட்டப்போகிறேன். அதாவது இந்த ரூம் டூர் அண்டே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து நான் இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கேன். அது வீடுன்னு சொல்கிறத விட ஒரு ரூம் தான். ரூம்னு சொல்கிறத விட எப்படி இருக்கேன்னு சொல்கிற ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டுறேன். அதை வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ரூமை வந்து காட்டுறதுக்கு முன்னுக்கு வந்து நான் தங்கியிருக்கிற இடத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்தையும் பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அந்த இடம். ஃபுல்லாக வந்து தென்னை மரம். அங்கால வந்து வேலை செய்கிறாக்கள் தங்கி நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அது இது ஒரு கிச்சன் இருக்குது. இதான் வந்து நான் தங்கி நிற்கிற அந்த காணி. அது மட்டும் இல்லாமல் எந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ரூம். உண்மையிலே வந்து நான் வந்து இங்கே வேலை செய்கிற இடத்த வந்து தங்கி நிற்கிறன்றதால வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லை. இங்கே நம்மெல்லாம் வந்து வீட்டில் உள்ள சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இங்கே ரூமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எந்த ஒரு வசதியுமே இருக்காது. ரொம்பவே கஷ்டம். படுக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லை எனக்கு. பொக்கையை மாறிக்கும். ஃபுல்லாக வந்து ஒரே குலுக்க மாறிக்கும், வேருக்கும், ஒழுங்கான நித்திரை இருக்காது, டைமுக்கு படுக்க இல்லாது என்று சொல்லி உண்மையிலே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. நான் அந்த ரூமை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதாவது எல்லாருமே வந்து ஹோம் டூர் தான் போடுவாங்க. நான் வந்து ரூம் டூர் தான் வந்து என்னால் போடிடும். நான் வந்து தங்கியிருக்கிற ஒரு ரூம் ஒன்றில் தான். அது ரூம் ஒன்றே வந்து சொல்லிடலாது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு சொல்லி விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் ஒரு மரத்துகளுக்கு வந்து தான் சாமி கும்பிட்றதுக்காக வந்து ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ தெரியுதா தெரியல, நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக ஒரு இந்த செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து சாமி கும்பிட்றது ஒரு சிவன் சிலையும் சிவலிங்கமும் நந்தியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமனா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாய்லெட் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துகளுக்கு ஒரு தண்ணி பைப் இருக்குது. அந்த தண்ணி பைப்பெலாம் வந்து குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறதா நான் சொன்ன சைடில் இருக்கிறது எங்களோட கொமனா வந்து கிச்சன். இங்கே தான் நாங்கள் வேலை செய்கிற ஆக்கள் எல்லாருக்கும் சமைப்போம். இங்கே இருந்தால் வந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்படியே வந்தோம்னு சொன்னால் வந்து அந்த ரூம் என்ட்ரன்ஸ் இருக்குது. ரூமுக்குள்ள அப்படியே வந்து பார்த்தா இதான் வந்து நான் தங்கியிருக்கிற ரூம். என்னடா தங்கியிருக்கிற ரூம்னு சொல்லி இது வந்து தண்ணி டேங்க காட்டுறேன்னு சொல்லி நினைக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து நான் இந்த ரூமுக்குள்ளே தான் நான் இருக்கேன். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், என்ன சைஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வெளியில் எதுவுமே இல்லை. இது நம்மளோட பைக். இதான் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே வந்து அப்படி நீட்டாக வச்சுருப்பேன் ரூமை. அந்த ரூமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோங்க நான் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் இன்றைக்கி சுற்றி காட்டப்போகிறேன். வீடியோ வந்து கடைசியாக முழுமையாக வந்து பாருங்கள். ஐயோ என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, ரூம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் முடிச்சு சொன்னால் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டில் இருந்து பார்ப்போம். இது வந்து ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது முகம் பார்க்குறதுக்காக. இதுகளுக்கு வந்து நிறைய ஐட்டம் இருக்குது. ஆனால் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த 2 ஐட்டம் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரெகுலராக. இதெல்லாம் வந்து நான் துபாயிலேருந்து வர்றப்போ கொண்டு வந்தது. மற்றும்படி இப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு களிமண்ணில் செஞ்ச ஒரு ஓட்ட பொட்டல் ஒன்று இருக்குது. அதில் வந்து தண்ணி வச்சு குடித்தோம்னு சொன்னால் வந்து தண்ணி வந்து கூலாக அரிக்குமன்ற காரணத்துக்காக வாங்கினது. இது நம்மளோட ஆக்ஷன் கேமராக்குரிய பேக். அதுக்குள்ளே வந்து ரோட் மைக்குக்குரிய கவர் இருக்குது. அதை தவிர்த்து நம்மளோட யூடியூப் சேனலுக்குரிய அடித்த டிஷர்ட்டில் 2 வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக் கொண்டு புதுசாக வந்து வாங்கிட்டோம். யார்கிட்டையாவது வந்து ஒப்பீனியன்கள் அப்படி இன்டர்வியூ அப்படி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா யூஸ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம அங்கே
வீடியோ ஷூட்டுக்காக போகிறப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்குரிய பேக். இதுக்குள்ள வந்து கேமராக்குரிய ஐட்டங்கள், மைக்குகள் அப்படி அந்த ஐட்டங்கள் அதுக்குள்ளே வைக்கிறது. இது வந்து அடுத்த வீடியோக்காக வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்போன்னு தெரியாது, கூடிய சீக்கிரம் வந்து வரும். அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஒரு டூல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து மெடிசின் ஐட்டங்கள் இருக்கும் நார்மலாக. அதை தவிர்த்து கோயிலுக்கு எங்கேயும் சாமான் கொண்டு வரணும்னா வந்து அதாவது சந்தன குச்சி அதுகள் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கிற ஐட்டங்கள், கார்றது கீ, ஸ்டாம்புகள் அதெல்லாம் வந்து இன்னொரு ரோக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே மெடிசின் ஐட்டங்கள், இதுக்குள்ளே வந்து கோயில் ஐட்டங்கள் இருக்கும். அதை தவிர்த்து நம்மளோட சேனலுக்குரிய கண்டென்ட்டுகள் என்னென்ன போகிறோம் அங்கங்கே வாரம்னு சொல்கிறலாம் வந்து நோட் பண்ணுறதுக்குரிய ஒரு டைரி உண்டு. புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அதில் என்ன எழுதிக்கின்ற காட்ட தேவையில்லை. அதை தவிர்த்து நம்மளோட லேப்டாப், இதெல்லாம் வந்து வேலை செய்கிற கணக்கு வழக்குகள், ஆக்கல்ற டீட்டெயில்ஸுகள், அதை தவிர்த்து நம்மளோட சேனல் சம்மந்தமான யூடியூப்புக்குரிய வேலை ஏற்பாடுகள்லாம் பார்க்குறது இந்த லேப்டாப்பில் தான். லெனோவோ லேப்டாப் உண்டு. இப்போ கிட்டத்தட்ட அதை எடுத்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும் இந்த லேப்டாப் எடுத்து. அதை தவிர்த்து இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து இருந்து வளமையாக நம்மளோட வீடியோஸ் இருந்து ரூமுக்குள்ளேருந்து காய்க்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்தால் வந்து நம்ம எடுப்போம். அதை தவிர்த்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்ணல் இருக்கும். எண்ணல் பக்கம் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற கேபிள்கள் வந்து கொழி வைப்பேன். அதை தவிர்த்து கல்லணுகள் கொஞ்சம் கூட இந்த ஏரியாவில், அதால் வந்து எண்ணலுக்கு வந்து கம்பி வச்சு கட்டி வச்சுருக்கேன் உள்ளால். அப்போ எண்ணல் திறக்கிற கஷ்டம் பண்ணுறதுக்காக ஒரு நூல் கட்டி வச்சுருக்கேன். தேவையான டைம் நூல் எடுத்து வந்து பூட்டிக்கொள்வேன். அப்படி திறக்கணும் சொன்னால் திறந்து கொள்வேன். இது வந்து க்ளோஸ்லேயே இருக்கும், அநேகமாக வந்து க்ளோஸில் இருக்கும். அதை தவிர்த்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலர், ஒரு ஃபேன் இருக்குது. என்னென்னு சொன்னால் மேலுக்கு பிளேட்டுன்றதால வந்து இதுக்குள்ளே வந்து சரியான ஹீட்டாக இருக்கும். அதில் வந்து 2 ஃபேன் போட்டால் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கலாம். 2 ஃபேன் போட்டாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். அதில் வந்து 2 ஃபேன் யூஸ் பண்ணுறேன். எப்போயுமே பவர் பேங்க் வந்து கட்டிலுகளுக்கு இருக்கும். அவசரத்துக்கு சார்ஜ் இல்லைன்னா வந்து சார்ஜ் போடுறதுக்காக. அதை இது நம்மளோட ஃபேனுகள், அடுத்து சார்ஜர் போடுறதுக்குரிய ஒரு 3 பிளக் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தா கட்டில் நம்மளோட 2 தலானி இருக்கும். தலைப்பக்கம் உண்டு, கால் பக்கம் உண்டு. சின்னலேருந்து எனக்கு வந்து பழகிட்டு. அதை தவிர்த்து அங்கே கருப்பு கலரில் உண்டு ஐ மாஸ்க் ஒன்று இருக்கும். வெளிச்சங்கண்ணுக்கப்பட்டால் வந்து நித்திர வாரது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதமாக இந்த ஐ மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணி கொண்டு வரேன். வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாம் இல்லை, வழக்கமாகவே இது அந்த கட்டிலில் இருக்கும். ஒரு 2.5 மாதமாக தான் நான் யூஸ் பண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் அப்படியே வந்த மனுஷன் சொன்னால் வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜ் இருக்குது இங்கே. அதுக்கு மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு டிஸ்போசபிள் க்ளவுஸ் இருக்குது. அப்படி எதுவும் குக்கிங் வேலையில் செய்ய போகிறோன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்காக. அது இது ஆயில் இருக்குது, ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற அந்த ஒரு இது ஒன்று வாங்கியிருக்கேன், அதை யூஸ் பண்ணலைன்னு. அடுத்தது தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்ஸுகள், சீட் ஐட்டம்ஸ் இருக்குது, பூசணி விதை இருக்குது, அடுத்தது சூரியகாந்தி விதை இருக்குது, அதுக்கு கசகசா இருக்குது, சியா சீட்ஸ், ஃபெசில் சீட்ஸ்ன்னு சொல்லி சில சீட்ஸ் வகைகள் இருக்குது. அதை தவிர்த்து தண்ணி வந்து இப்படி இந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து தண்ணி என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்தது, தண்ணி வந்து எடுக்கணும். இங்கே கல்சியம் தண்ணி நமக்கு ஒத்து வராதால் வந்து இந்த தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணுறது. ஒரு போத்தல் 20 லிட்டர் நம்ம நிரப்பி எடுக்கிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80 ரூபா தான் முடிய போகுது நமக்கு. பைக்கில் போய்த்தே வந்து நான் வந்து நிரப்பிட்டு வந்துடுவேன். அதை தவிர்த்து ஒரு ஹீட்டர் இருக்குது. நமக்கு தேத்தண்ணி குடிக்கணும் அப்படி சுடுதண்ணி குடிக்கணும் வச்சு குடிக்கிறதுக்கு ஹீட்டர் இருக்குது. அதை தவிர்த்து இதான் வந்து முக்கியமான ஐட்டம் உண்டு. நான் கூடுதலாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் ஏர் ஃப்ரையர், ஆயில் ஃப்ரீ. என்னதுக்காகன்னு சொன்னால் ஒரு டயட்டில் இருந்தேன்னு சொன்னால் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் டயட்டில் இருக்கிறது இல்லை, சாப்பாடு கண்ட்ரோல்லாம் அப்போ இது இப்போல்லாம். அதை இது சின்ன மிரர் ஒன்று இருக்குது, காலையில் தேவைப்படும் அதெல்லாம். அதை இது மேசைகளுக்கு வந்து ஊத்தொடுப்புகள், பேக்குகள் வைக்கிறதுக்காக வந்து அந்த செட்டிங் வச்சுருக்கேன். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இது நான் வளமையாக யூஸ் பண்ணுற ஒரு ஷூ. அதை தவிர்த்து இன்னொரு ஷூ இருக்குது. இது வந்து ஒரு புது ஷூ, அதாவது யுனெக்ஸ் பிராண்ட்ற ஒரு ஷூ உண்டு. இதில் சைஸ் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6 தப்புனா 7 சைஸ் வரும். எனக்கு இதுக்கு வந்து காணாது. புது ஷூ உண்மையில் எப்படி லேபிளோடு இருக்குது. ஒரு தேவையால் வந்து இது வந்து யூஸ் பண்ணிடலாம் போயிட்டு. அதால் இப்போ இந்த டைமில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிங்களா இருந்து உள் விளையாட்டு விளையாடுறார்கள், அதாவது பேட்மிண்டன் அப்படியான விளையாட்டு விளையாடுறார்கள் யாராச்சும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஷூவை வந்து இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிவ் அவே பண்ணுறேன், ஃப்ரீயாகவே தரப்போகிறேன். புது ஷூ ஒருக்கா கூட நான் போடவே இல்லை. இதில் பாக்ஸ் கூட இருக்குது, புதுசாக வந்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த செட்டிங்கில் நம்ம காட்டணும் சில விஷயங்கள் காட்ட கிடக்குது, அதை அப்படி காட்டிடுறேன். இது வந்து நம்மளோட iPhone 16 Pro Max அது வந்து வாங்கினதுக்குரிய
கவர் அண்டு அதில் பாக்ஸும் வந்து நான் கவனமாக வச்சுருக்கேன். சம்டைம் 17 Pro Max சீரீஸ் வர டைம் அப்டேட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொன்னால் அது யூஸ் ஆக மாட்டேன். தவிர்த்து நம்ம DJI ஃபேன் நம்ம இப்போ DJI மொபைல் SC ஒன்று வாங்கினோம், அதை வந்து சேல்ஸுக்கு போட்டிருக்குது. அப்படி யாராச்சும் தேவையான ஆட்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அவங்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸுக்கே தரேன். அதை தவிர்த்து DJI Osmo XN5 Pro அந்த இது கேமராவில் தான் நான் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அதுக்குரிய புக்ஸ் இருக்குது. அதை இது கீழே camera.lk பேக் ஒன்று இருக்குது. எனக்கு அவங்களோட பேக் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு 2-3 பேக்ஸ் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ரோட் மைக் வாங்கினப்போ ஒரு மைக் கிடச்சது, எனக்கு பேக் கிடச்சது. XN Pro வாங்கக்குள்ளோண்டு. அடுத்தது வந்து கிம்பிள் வாங்கக்குள்ளோண்டு கிடச்சிச்சு. கிம்பிள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் camera.lkயில். அப்போவும் எனக்கு camera.lk ஷோரூம் விசிட் பண்ணிடலாம் போச்சு. 2 டைம் வந்து வாங்கினது XN5 Pro. அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வந்து அவங்ககிட்ட வாங்கி அவங்க கொரியரில் எனக்கு போட்டு விட்டது. அப்போயுமே எனக்கு விசிட் பண்ணிடலாம் போச்சு. 3வது டைம் பர்ச்சேஸ் பண்ணது ரோட் மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்போ வந்து அப்பா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து டிரெக்டாக அங்கே போய் வாங்கி எனக்கு பார்சலில் பஸ்ஸில் போட்டு விட்டுருந்தார். இது வரைக்குமே வந்து எனக்கு camera.lkயில் வந்து ஷோரூம் விசிட் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் ஒரு ட்ரோன் ஒன்று எடுக்கிற பிளான் ஒன்று இருக்குது. அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு கொண்டிருக்கேன். எவ்வளோத்துக்கு பாசிபிள்னு தெரியல. அந்த காணொலி எடுக்கிற டைம் கட்டாயம் நானே டிரெக்டாக போய் அதில் போய் எடுக்கிற பிளான் ஒன்று இருக்குது. அந்த காணொலி இனி வர நம்மளோட வீடியோஸில் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லாம் காட்டியாச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். மேலுக்கு எப்பயுமே வந்து வேலை செய்கிறவர்களுக்கு மீன் சாமான் வாங்கி போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. எனக்கு எந்த ஒரு இதுவுமே வைக்கிறல. அதை இது அவங்க தண்ணி பத்தல்ன்றது அவங்களுக்கு தண்ணி அவங்க நிரப்பி தந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு கொடுப்பேன். அவங்களோட தண்ணி பத்தல் ஒன்று இருக்குது. கீழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். மேலுக்கு எதுவுமே இல்லை. இதில் ஒரு பழைய பன் ஒன்று இருக்குது, பெப்பர் இருக்குது, சோஸ் இருக்குது, பழம் பட்டுறதுக்கு ஒரு கத்தி இருக்குது. அதை இது ரம்புட்டான் இப்போ சீசன்ன்றதால் வந்து ரம்புட்டான் உண்மையிலே விலை குறைவாக கிடைக்கிது. 10 பழம் வந்து 100 ரூபா மட்டும்தான். அப்போ வேறு கிலோ 200 ரூபாய்க்கு ரம்புட்டான் வாங்கி கொண்டு வந்து போட்டேன். அதை தவிர்த்து வூடப்பிள் ஜாம் இருக்குது, பீனட் பட்டர் இருக்குது, மயோனீஸ் இருக்குது, பெப்பர் இருக்குது. பெப்பர் வந்து என்ன இருக்கணும், அது என்ன ஃபுட்டு இல்லாட்டி சூப் அப்படி குடிக்கக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைஸுக்காக வந்து பெப்பர் யூஸ் பண்ணுறேன். அதை இது கீழுக்கு நார்மலாக இந்த தண்ணி வந்து இந்த போத்தல் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சேன். நான் ஜூஸுக்காக இல்லாட்டி இந்த போத்தல் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக வந்து ரெகுலராக இந்த ஜூஸ் போத்தலை வந்து நான் யூஸ் பண்ணி கொண்டு வரேன். அதை தவிர்த்து ஒரு எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு பழ ஜூஸ் இருக்கும். எந்த ஒரு ஐட்டம் இல்லாட்டியும் ஒரு ஜூஸ் போத்தல் ஒன்று இருக்கும். அப்படி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசிக்குன்னு சொல்லி நான் வந்து குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் போத்தல் ஒன்று இருக்கும். அதை தவிர்த்து இது வந்து தண்ணி போத்தல் வேலையாக்களுக்கு இது வந்து ஜூஸ் கரைச்சி வச்சுருக்காங்க அவங்க குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்குரிய ஐட்டம். மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் முட்டை வைக்கிறது, முட்டைலாம் முடிஞ்சுது. இது வந்து மீனெண்ணெய் குளிசன்னு சொல்லி சொல்கிறது. அது வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படி முடிய போது நீ வந்து வாங்கணும். அதுவும் ஓகே. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். நார்மலாக வந்து இதுக்குள்ளே யோகட் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து எதுவுமே இல்லை. வீடியோ எடுக்கிறதுக்காக பொய்க்கு வந்து வாங்கி வைக்க விரும்பலை. உண்மையிலே வீடியோ எடுக்கிற டைம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். வீடியோ எடுத்த ஸ்டார்ட்டில் வந்து நான் இந்த ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. உங்களோட அனுதாபம் எல்லாம் வேணும்னு சொல்கிறதுக்காக இல்லாமல் வந்து நான் அப்படி காய்ச்சி போடலை. வீடியோஸ் பார்க்கணுன்றதுக்காக முன்னுக்கு வந்து அப்படி சொல்லியிருப்பேன். இருந்தாலுமே உண்மையிலே எனக்கு எந்த ஒரு குறையுமே வச்சதில்லை. என்னென்ன தேவை இருந்தாலுமே எங்களோட வீட்டாக்கள் வந்து எனக்கு வாங்கி கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து உண்மையிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம லைஃப் போய்கொண்டு இருக்குது. உண்மையிலே என் ரூமில் எந்த ஒரு வசதியும் இருக்காது. அப்படிப்பட்ட சொல்லி நான் அவங்க சில பெரிய டும்மெல்லாம் வந்து உங்களுக்கு விட்டுருவேன். அப்படி எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ரூமை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை ஒரு மனுஷனுக்கு அது எல்லாமே உண்மையிலே எனக்கு வந்து சரியான முறையில் கிடச்சி கொண்டு இருக்குது. அதனால் வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னது எல்லாம் வந்து ஒரு நகைச்சுவைக்காகத்தான். ஆரம்பத்தில் நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு பொய். அதை வந்து மன்னிச்சுக்கொள்ளுங்க. பொய் சொல்லி பற்றி நீங்கள் நினச்சிருந்தீங்க சொன்னால் வந்து மன்னிச்சுக்கொள்ளுங்க. உண்மையிலே அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு இல்லைன்றதையும். இப்போ ஹோம் டூர் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இப்படி என் ரூம் வந்து உண்மையிலே இப்படி இருக்காது. அந்த ரூம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதையும் வந்து அட்டாச் பண்ணி விட்றேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதல்ல இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த ரூம் இவ்வளோ குப்பையாக இருக்கின்றதை நம்ம காட்டுறோம் பாருங்க. இப்படித்தான் இந்த ரூம் பற்றி இருக்கும். இனி வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ஊற்ற படிச்சு போய் கிடக்கு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேங்க.
ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கிற ரூம்னு சொல்லி ஓகே கொஞ்சம் வந்து ரூமை வந்து கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனிங் ப்ராசஸ் போய்க்கொண்டிருக்குது. ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வடிவாக கழுவி துறைச்சாச்சு. இப்போ சாமான் எல்லாத்தையும் வந்து அடுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இப்போ வந்து ரூம் டூர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரூம் டூர் போடுற அளவுக்கு நீ வந்து பெரிய செலிப்ரிட்டியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கட்டாயம் நான் தங்கியிருக்கிற இடத்த வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்கிறதுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையுமே காட்டியிருக்கேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து மட்டும் லைக் பண்ணி போட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரீசெண்டாக தொடர்ந்து வீடியோஸ் ஏன் பெறலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படி ஒர்க் பண்ணுற டைமில் நான் யூடியூப்புக்கும் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அப்படி எடுத்து போகிற டைமில் வியூஸ் போகலன்னு சொல்கிற டைம் கொஞ்சம் அப்செட் ஆகுது. அதால் வந்து வீடியோஸ் உண்மையிலே அதெல்லாம் வந்து போடலை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அறிக்கட்டும், மெசேஜில் அறிக்கட்டும், கோல் எடுத்து கூட வந்து ஏன் தம்பி வீடியோ போடலன்னு சொல்லி கேட்டது உண்மையிலேயே ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் எப்படி தம்பி உங்களுக்கு வீடியோ ரீச் ஆகும்னு சொல்லலாம் கேட்டாங்க. ரெகுலராக போடுங்கன்னு சொல்லலாம் சொன்னாங்க. சம்மந்தமே இல்லாதக்கெல்லாம் வந்து சொல்லக்குள்ள அப்போ உண்மையிலே வந்து நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்காங்க. அவங்களுக்காகவது நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடணுன்றதுக்காக ரொம்ப நாளாக நான் இருக்கிற இடத்த வந்து வீடியோ எடுத்து காட்டணும்னு சொல்லி இது ஒன்று ஐடியா ஒன்று எனக்கு இருந்தது. அதில் வந்து இன்றைக்கு வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து காட்டியாச்சு. இதுக்கு மேலுக்கு வந்து காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. இது வந்து ஸ்டார்ட்லேயே வந்து இதில் சைஸ் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ வந்து இது 8 கட்டு ரூம் உண்டு, தண்ணி டேங்க். இது வந்து கட்டக்குள்ளே வந்து ஒரு ஆஃபீஸ் தேவைக்காக அவங்க கட்டினவங்க. இதுவுமே வந்து நாங்கள் வேலை செய்கிற சைட் ஒன்றில் வந்து அவங்க ஆஃபீஸ் தேவைக்காக கட்டினது. இன்னுமே நிறைய வேலைப்பாடுகள் இங்கே வந்து கட்டுறதுக்கு இருக்குது. அந்த பில்டிங்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே அவங்க வந்து வர போகிறாங்க. அப்போ அவங்க வர வரைக்கும் என்னால் வந்து இந்த ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே இந்த வழியில் போகிற டைம் இது ஃபுல்லாக கிளியர் பண்ணி அவங்களுக்கு வந்து பெயிண்ட் அடித்து புதுசாக வந்து நம்ம வந்து நம்ம செலவில் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. வழக்கமாக வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறதால வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நம்மளோட ஆக்ஷன் கேமராவில் எடுக்கும். இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம வீடியோஸ் போடுற டைம் நீங்கள் பார்க்குற ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுறத மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமன்றதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் கேட்குற மாதிரி போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 12 கண்டென்ட் வந்து என்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது, டைம் இல்லாமல் இருக்குது. எல்லாத்துக்குமே முக்கியமாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். திருப்பி எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன காரணத்துக்கான சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதும் கிட்டத்தட்ட நீங்கள் மற்ற வேலையில் செய்கிற மாதிரி ஒரு வேலை தான். என்னோட நானும் இன்னொரு வேலை செய்கிறதால எனக்கு தெரியும் மற்ற வேலையில் இவ்வளோ கஷ்டம், இதுலேயும் இவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கம் அறியும், அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக அமையும். அதால் வந்து கட்டாயம் எங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட் ஃபியூச்சரில் வந்து தரதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் ரோஜீவ். டாட்டா.